இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு இவர்கள் வாழ்விலே மகிமைப்படத்தக்கதாக தொடர்ந்து இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கஷ்டங்களையும் நீ சிலுவையிலே சுமந்து விட்டீர் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். இப்பொழுது இங்க இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் இப்பொழுது நீங்க போகிறது. ஹல்லேலூயா. 38 வருஷமாய் முடக்கி வைத்திருந்த பிசாசு, ஹல்லேலூயா,
ஒரு மனுஷனை கட்டி வைத்திருந்தது ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டு ஏதாவது ஒரு ஆவி இருந்தால் அந்த ஆவி இப்பொழுது நீங்கும். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களால செய்ய முடியலன்னு வச்சீங்களேன், அதுக்கு பேர் தான் பலவீனத்தின் ஆவி. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போக முடியலையா, அதுக்கு பேர் என்ன? ஒரு கட்டுகிற ஒரு ஆவி கட்டுப்படுத்தி வைக்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய முடியல, ஒரு ஆவி கட்டுப்படுத்தி வைக்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்க முடியல, ஒரு அந்தகாரத்தின் ஆவி கட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஓ சகல நோய்கள் நீங்கும், பேய்கள் நீங்கும், சகல அந்தகாரத்தின் கிரியைகள் இன்றைக்கு நீங்கும். இயேசு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் இப்பொழுது எதிர்பார்க்கிறீர்களோ இப்பொழுது ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கல்வாரி சிலுவையை இப்ப நோக்கி பார்க்க போறீங்க? ஹல்லேலூயா. யார் யார் இந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை இப்பொழுது நோக்கி பார்க்கிறீர்களோ என் ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் உங்கள் வாழ்விலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். இந்த காத்திருந்த 38 வருஷமா காத்திருந்த ஒரு மனுஷனை இயேசு ஒரு நொடியில சுகமாக்கினார். உங்களுக்கு சுகமாக்குவது லேசான காரியம். உங்களுக்கு அற்புதத்தை செய்வது லேசான காரியம். உங்கள் வாழ்விலே அதிசயத்தை செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்களை தொடும். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு ஆவலை உன்னை எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். இயேசு நம்மை தொட போகிறார். இயேசுவின் வல்லமை நம்மை தொட போகிறது. இயேசுனை தொட வேணும், அவருடைய வல்லமை என்னை தொட வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா glory hallelujah இயேசுனை தொடணும், அவருடைய வல்லமையின் மேல் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட போகிறோம், அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட போகிறோம். இப்ப சொல்ல போறோம், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டால் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you will call upon his name, hallelujah, all we have to do is just call upon his name. Hallelujah. Oh, he's right near to you. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் கூப்பிடலாமா? இயேசுவே
சும்மா பாட்டு பாடணும்னு பாடாதீங்க, முழு மனதோடு கூட இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. We are going to just call upon his name. When you will call upon his name, every sickness has to go right now in the name of Jesus. எல்லா நோய்களும் இப்பொழுது இந்த இடத்தை விட்டு இப்பொழுது உடனே போகும். எல்லாம் கூப்பிடலாமா? இயேசுவே 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 என்னை விடுத்தி என்னோடிருப்பவர் நீர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை போஷித்து என்னை விடுத்தி என்னோடிருப்பவர். எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே. Just call upon his name. இயேசுவே இயேசுவே. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடக்க வேண்டும். இயேசுவே 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 இயேசுவே. யார் யாருக்கு இயேசுவின் தொடுதல் வேணும் சீக்கிரம் முன்னால வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவி, எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. கூப்பிடுங்க முழு இதயத்தோடு. இயேசுவே இயேசுவே. கூப்பிடுங்க எல்லாரும். சொல்லுங்க, நான் சொல்றேன் இந்த ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, என்னை நேசித்து என் மேல் அன்பு வைத்து எனக்காக சிலுவையை சுமந்தீர். என் பாவத்தை, என் கஷ்டத்தை, என் வாழ்வில் இருக்கிற அசுத்தங்களை, குப்பைகளை நீர் சுமந்து விட்டீர் ஐயா. உம்முடைய அன்பு பெரியது. சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய அன்பு பெரியது. நீரே ஆண்டவர், நீரே தேவன், நீரே ரட்சகர். உலகம் வேண்டாம். சொல்லுங்க, உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம், விக்கிரகம் வேண்டாம், இயேசு போதும். இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவர், என் ரட்சகர், என் தெய்வம், என் வாழ்விற்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். கேளுங்க, இயேசுவே என்னை நினைத்தருளும். நன்றி, என்னை ஏற்றுக்கொண்டதற்காக, உம்முடைய பிள்ளையாக நித்தியமாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு பார்த்து சொல்றீங்களா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே,
வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் என்று சொன்னீர். இப்பொழுது ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது உம்முடைய வேத வசனத்தின்படி இப்பொழுதே நீர் சுகம் கொடுக்க போகிறதற்காய் நன்றி. எங்களுடைய அத்தனை வேதனைகளை நீர் சுமந்து விட்டீர் ஆண்டவரே, எங்களுடைய அத்தனை சாபங்களை நீர் சுமந்து விட்டீர் ஆண்டவரே, அத்தனை வருத்தங்களை நீர் சுமந்து விட்டீர் ஐயா. இப்பொழுதே நீர் கொடுக்க போகிற விடுதலைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட போகிறார். ஹல்லேலூயா, glory. இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்களை தொடும். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை எல்லாரும் அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்கள் நோயை சுமந்ததாக பாருங்கள், இயேசு உங்கள் கஷ்டத்தை சுமந்ததாக பாருங்கள், இயேசு அந்த வருத்தத்தை சுமந்ததாக பாருங்கள். இப்பொழுது ஹல்லேலூயா, அந்த சரீரத்திற்கு அந்த நோய் இப்பொழுது நீங்கும், அந்த வேதனை இப்பொழுது நீங்கும். ஓ, இந்த சரீரத்தில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியே போகும். எனக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் நீங்க ஜெபம் பண்ணும்போது எனக்கு உள்ள ஒரு ஆவி எனக்குள்ள அப்படியே இறங்குற மாதிரி என்னால நிக்கவே முடியல. அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்பினார். எல்லாரும் கரங்களை நன்றி சொல்லுங்க. கண்கள்ல அந்த மரண நித்திர ஆவி இருந்துச்சு, அதுக்கு விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. அப்படி சொன்னீங்கன்னா அது எப்பொழுதும் அப்படியே கண்ணை மூடதான் அப்படியே மயக்கம். கண்ணை மூடனா என்ன வரும்? மயக்கம் வருமா? இப்போ இப்ப இல்ல. கண்ணு மூடனா மயக்கம் வருமா உங்களுக்கு? எவ்வளவு நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இப்போ ஒரு வருஷமா. ஒரு வருஷமா கண்ணை மூடனா மயக்கம் வருமா? இப்ப இல்ல சொல்றாங்க. இயேசு அற்புதம் நடங்க இயேசுவின் நாமத்திலே, வேகமா நடங்க இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறவர் இயேசு. glory. இப்ப எப்படி இருக்குது? இப்ப பார்க்கணும். இப்போ எப்படி வித்தியாசம் தெரியுதா கேளுங்க. அங்க சொன்ன இருக்குதா கேளுங்க. இப்போ எப்படி இருக்குது வித்தியாசம் கேளுங்க, செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்குது வித்தியாசம்? இப்படி வாங்க. மாதிரி இருக்குதா? நடந்து போற மாதிரி இருக்குதா? எப்படி அந்த வித்தியாசம்? முன்னால எப்படி இருக்கும்? முன்னால நடக்க முடியாதா? இப்போ நடக்க முடியாதுன்னா முன்னால எப்படி நடப்பீங்க? லேசா நடப்பீங்க. இப்ப வேகமா நடங்க இயேசுவின் நாமத்திலே. நடங்க வேகமா இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, glory. எல்லா கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, glory. உங்க பேர் என்ன? எவ்வளவு நாளா இருந்துச்சு இந்த பிரச்சனை? 3-5 வருஷமா இருக்குதான். பாலராஜுக்கு அப்படியே மத்தி போயிடும், அப்படியே தொடர்ந்து நடக்கலாம். நீங்க நல்ல சாட்சி சொல்ல போறீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மனசு கஷ்டமா இருக்குதா? இயேசுநாதர் ஏத்துக்கிட்டீங்களா? இப்ப உள்ள ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இயேசு உள்ளத்துல வந்தாருனாலே ஒரு சந்தோஷம் வரணுமே. சும்மா இயேசு வாங்கன்னு சொல்றது இல்ல. மனசு கஷ்டம் சொன்னீங்கல்ல, இந்த கஷ்டம் அங்க போயிடுச்சு, இங்க கிடையாது. சொல்றா எங்க போயிடுச்சு? இயேசுநாதர் சிலுவையில சுமந்துட்ட இந்த கஷ்டத்தை நீங்க சுமக்கணும்னு அவசியம் இல்லை. போகும்போது விடுதலையா போகணும். இந்த கயிறெல்லாம் கலத்தி எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. ஹல்லேலூயா. இயேசு சுமந்துட்டார், அவ்வளவுதான். இயேசுவின் விடுதலையோடு கூட போகணும். இயேசுநாதர் வேணுமா வேணாமா? வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கண்ண மூடுங்க. இப்போ சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மை பின்பற்றுவேன். ஆமென். இப்ப இயேசுநாதர் உள்ளத்துல வந்திருக்காரு. இயேசுவை பின்பற்றுங்க. கவலையே கிடையாது. எப்படி இருக்கு இப்போ? இயேசு கூப்பிட்டாலே உடனே ஒரு அற்புதம். எப்படி இருக்குது? ஃப்ரீயா இருக்குது. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு உள்ளத்துல வந்தா ஃப்ரீ. அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர்தான் எடுக்கணும். எடுங்க, தூக்கி போடுங்க, தள்ளுங்க. இழுத்து பார்த்தா வருது. ஒரு இழுங்க வந்துடும் மொத்தமா. இப்போ இயேசுநாதர் இப்போ வந்திருக்காரு. வீட்டுக்கு போய் வர மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் கட்டு அடுத்து தூக்கி எறிங்க இயேசுவின் நாமத்திலே. இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் கனவுடுங்க. இப்போ ஃப்ரீயா இருக்குதா? என்ன ஃப்ரீயா இருக்குது? நெஞ்சு வலி இருந்தது. யார் அற்புதம் செஞ்சது? யார்? இயேசு. உங்க பேர் என்ன? ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்திருக்கார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க இயேசு அற்புதம். சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? காலை வலி எல்லாம் இல்லாம இருக்கு ஆண்டவரே. என்ன வலி இருந்துச்சு உங்களுக்கு? வலி எல்லாம் இருந்தது. எவ்வளவு நாளா இருந்துச்சு? அது இருக்குது ஒரு 2-3-5 வருஷமா இருக்குது. 2-3-5 வருஷமா கால் வலி இருக்குதா? இப்ப இல்ல சொல்றாங்க. இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நன்றி அப்பா. உங்களுக்கு அந்த வித்தியாசம் எப்படி தெரியும்? இயேசுவே நல்லா தெரியுது. உடம்பெல்லாம் எப்படி உடம்பெல்லாம் நல்லா இருக்கு. இந்த யார் சுகமாக்குறது? யார்? ஏசப்பா. ஏசப்பா. ஹalleluya, glory to God. எங்க இருந்து வரீங்க நீங்க? நன்றி ஆண்டவர். திருவல்லிக்கேணில இருந்து வரீங்களா? ஆண்டவர் இயேசு அற்புதம் செஞ்சிட்டாரா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ? என்ன பரவாயில்ல? இப்ப எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்குது? இப்போ கண்ணு தெளிவா இருக்குதா? கண்ணு என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண் ஆபரேஷன் இந்த பக்கம் கண் ஆபரேஷன் இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது? வித்தியாசம் வெளிச்சமா தெரியுது. எழுத்துக்கெல்லாம் தெரியுது. இப்போ எழுத்தெல்லாம் தெரியுதா? இப்போ இந்த எழுத்தெல்லாம் தெரியுதா? முன்னால தெரியாதா? சரியா? ஆமா, மக்களா இருந்தது. முன்னால மங்களா இருந்துச்சா? இப்போ எப்படி இருக்குது? தெரியுது. எனக்கு தெளிவா தெரியுது. யாரால் கூடும்? இயேசுவால் எல்லாம். முன்னால மங்களா தெரியுமா? ஹalleluya. பாருங்க, முன்னால மங்களா தெரியுமா? இப்ப நல்லா தெரியும் சொல்றாரு. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. இந்த தம்பிக்கு இயேசு என்ன செஞ்சாரு? உங்க பேர் என்ன? சங்கர். சங்கரை இயேசு சுகமாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? ரொம்ப சாட முடியாது. சாப்பிட்டா அடைக்குதுன்னு சொல்லுவான். சரி, இப்போ எப்படி தெரியும்? இப்போ வலி இல்லைன்னு சொல்றான். வலி இல்லைன்னா அந்த வித்தியாசம் எப்படி தெரியுது உனக்கு? அடைக்கவே மாட்டேங்குது. அடைக்கும்னா உனக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு போய் நல்லா சாப்பிட வச்சு செக் பண்ணி நாளைக்கு சாயங்காலம் இங்க கூட்டம் இருக்குது, நாளைக்கு வந்து சொல்லணும். ஹalleluya. சரிதானா? உன் பேர் என்ன? ஷாம்ராஜ். சாம்ராஜுக்கு நெஞ்சு அடைக்குமா? இந்த தம்பிக்கு இப்ப நல்லா எனக்கு விடுதலையா இருக்குதுன்னு சொல்றாரு. சொல்லுங்க இயேசு அற்புதர். சொல்லுங்க இயேசு அற்புதர். இந்த தம்பிக்கு யாரோ நேத்து ஏதோ பிரச்சனை சொன்னீங்க, செக் பண்ணிட்டு வர சொன்னேன். என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? செக் பண்ண சொன்னேன். சாப்பிட்டா நெஞ்சு அடைக்கும். நேத்து நல்லா சாப்பிட்டுட்டு செக் பண்ணிட்டு வர சொன்னேன். இப்போ நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்குது? நைட்டு சாப்பாடு சாப்பிட்டேன், அடைக்கலையா? என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்? கோழிக்கறி. கோழிக்கறி சாப்பிட்டானா அடைக்கலையா? முன்னால சாப்பிட்டா அடைக்குமா? இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எல்லாரும் கரங்கட்டி நன்றி சொல்லுங்க. ஹalleluya. சாம்ராஜ் இயேசு அற்புதம் செஞ்சு காலில் கட்டி பிரதர், நான் லாஸ்ட் சண்டே ஞானஸ்தான கிளாஸ்க்கு போனேன். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னாங்க. மறுநாளே இவ்வளவு பெரிய கட்டி வந்துருச்சு காலில். டாக்டர் கிட்ட போனேன். தண்ணியிலேயே கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, காலே இதுவானாலும் நான் இன்னைக்கு எடுத்துருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தேன். இப்போ இங்க வரும்போது ரொம்ப வேதனையோட நான் 4 மணிக்கே வந்து காத்திருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே யாரோ அப்படி எடுத்து போட்டோமா பாருங்க. 4 மணிக்கே வந்து காத்திருந்தாங்களா? இந்த கட்டியை யாரோ எடுத்து போட்ட மாதிரி தெரிஞ்சுதா? ஹalleluya. சொல்லுங்க இயேசுவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. She was having a tumor. She says somebody touched and pulled it out and removed the tumor. Hallelujah. இயேசு அற்புதர். Hallelujah. வலியும் குறைஞ்சிருச்சு. உங்க பேர் என்ன? சுகுணா. சுகுணாவுக்கு இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு அற்புதர். சொல்லுங்க இயேசு அற்புதர். சொல்லுங்க இயேசு அற்புதர். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இப்பொழுது நீங்க போகிறது. இலவசமாக மன்னாவை கொடுத்த ஆண்டவர், இலவசமாக ஹalleluya சகலத்தையும் செய்த ஆண்டவர் இப்பொழுது அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஊருக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்திரத்திலே ஜனங்களுக்கு இலவசமாக மன்னாவை கொடுத்தவர், அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கவில்லை ஆண்டவரே. ஹalleluya. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வல்லமையினால் பிழைக்க முடியும். உம்முடைய அற்புத வல்லமையினாலே ஹalleluya ஒவ்வொரு சரீரத்திற்கிற நோய்கள் நீங்கட்டும். குருட்டு கண்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்திலே. செவிட்டு காதுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இவர்கள் சரீரத்தில் எதை செய்ய முடியவில்லையோ அதை செய்யத்தக்கதாக உம்முடைய வல்லமையின் மகிமை இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. ஓ கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபையினால் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு சரீரத்திற்கிற தலைவலி இப்பொழுதே நீங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்திற்கிற நெஞ்சுவலி இப்பொழுதே நீங்கி போவதாக ஓ இயேசுவின் நாமத்திலே. எல்லா வயிற்று வலி நீங்கட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
செயலிழந்த கிடக்கிற உறுப்புகள் சரீரத்தில் ஜீவன் பெறுவதாக. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற பாகங்கள் பலன் பெறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளிலே வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வேதனைகள் நீங்கட்டும், வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு, ஹல்லேலூயா, எங்கள் வேதனைகளை சுமந்தீர், கல்வாரி சிலுவையிலே நீர் கிழிக்கப்பட்டீர், நீர் பிற்கப்பட்டீர், நாங்கள் விடுதலை பெறும்படியாக ராஜா இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஊருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை தொட்டு விடுதலை உண்டாக்கட்டும். உம்முடைய அதிசயம் ஒவ்வொருவரை தொடுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர், உம்முடைய பரிசுத்த அக்கினி அந்த கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்த அந்த வல்லமையின் மகிமை இப்பொழுதே இறங்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு தொட்டு சுகம் உண்டாக்கட்டும். ஒவ்வொரு தோல் சம்பந்தமான வியாதிகள் நீங்கட்டும். சரீரத்திற்கிற வலி வேதனைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நீங்கி போவதாக. எல்லா சரீரத்திலே சிறு பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற நோய்கள் நீங்கட்டும். உயிர் தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே என் ஆண்டவர் இயேசு இப்பொழுதே ஹல்லேலூயா உங்களை சுகமாக்குகிறார். என்ன செய்ய முடியல செய்க இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலன் உண்டாகட்டும். என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே வேதனைகளை சுமந்தார். அவர் மரித்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மரணத்துக்கு முடிவு கட்டிவிட்டார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்களுக்கு முடிவு கட்டிவிட்டார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற சாபத்திற்கு முடிவு கட்டிவிட்டார். இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவருடைய வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அக்கினி இப்பொழுது உங்களை தொட்டு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தில் வேதனை கிடையாது, அந்த சரீரத்தில் வலி கிடையாது, இந்த சரீரத்தில் பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து உயிர் தெழுந்தவர். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம் அவர் தம்மேலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே நீங்கள் நோயோடு கூட இருக்க வேண்டியதில்லை. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை தாரும், நிரந்தர வேலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா வறுமையின் சாபங்கள் நீங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கட்டும். Hallelujah. Thank you Jesus. படிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. நீர் ஹalleluya நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நீர் சாபமானீர். எங்கள் தரித்திரத்தை எல்லாம் நீர் சுமந்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருவரை தொட்டு விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையின் வல்லமை, உம்முடைய பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரை தொட்டு விடுதலை உண்டாக்கட்டும். ஆண்டவர் இயேசு செய்கிற அற்புத கிரியைகளுக்காய் நன்றி. ஹalleluya. இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஜெயம் பெறுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா நஷ்டங்கள் நீங்கட்டும். லாபம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஜெபம் கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க வந்த எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களில் அன்பு வைத்ததற்காக நன்றி. எங்களுக்காக ஜீவன் கொடுத்தபடியால் நன்றி. உடைய நாமம் மட்டுமே எங்கள் வாழ்வில் உயர்ந்திருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள ஒப்பற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுதுங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் பின்கோடோடு கூட தெளிவான விலாசத்தை எழுதுங்கள். கடிதம் எழுதுகிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பத்திரிகை அனுப்புகிறோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you. Bye bye. See. And our address is Hosanna Ministries, number 7 New Street, Chetput, Madras 31. எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் ஹோசன்னா ஊழியங்கள் 7 புதுத்தெரு, சேத்துப்பட்டு, சென்னை 31. We thank you very much for watching our program. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began.